வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக். ஒரு வாரமா சோசியல் மீடியாவில் கழுவி ஊத்தாத இந்த படத்தை பற்றி கழுவி ஊத்தாதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லணும். அந்த படம் பேர் தான் கங்குவா. இந்த படத்தை ரிவ்யூ பண்ண விரும்பலை. இந்த படத்தில் வந்து நான் பார்த்துருந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா, அப்புறம் திஷா பட்டானி, அப்புறம் பாபி டியோல் இவங்கெல்லாம் நடிச்சு ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் வந்து படம். இந்த படம் வந்து November 14 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. வேர்ல்டு வைடு மிகப்பெரிய லெவலில் ரிலீஸ் ஆன இந்த படம். அதுக்கப்புறம் இந்த படத்தை கழுவி மூடி இந்த படத்தை வந்து முடிச்சு விட்டாங்க. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நிறைய வன்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே வந்து குவிச்சிருக்காங்க. நிறைய சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நிறைய அதிக அளவில் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு தேட்டர் ஓனர், ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மூலியமாக சம்பாதிப்பாங்க. ஆனால் இந்த படத்து மூலிமா அவங்க சம்பாதிக்க முடியலை. ஆனால் வந்து யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த யூடியூப் திறந்தாலே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கங்குவா ரிவ்யூஸ் தான் நிறையா பேர் சொல்லி போட்டிருந்தாங்க. சில பேர் ஆதரிச்சு போட்டிருந்தாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம், அதாவது நடுத்தரமாக போட்டிருந்தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றினாங்க. அதாவது இந்த இதுக்கு சம்மந்தமே இல்லாத அந்த சினிமா ரிவ்யூக்கு சம்மந்தமே இல்லாத சேனல் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த கங்குவா பற்றி பேசியிருந்தாங்க. என்னையை பொறுத்தவரை எனக்கு வந்து இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். ரொம்ப நல்லாலையும் சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப நல்லாவும் இருக்குது அப்படின்னு நம்ம பில்டப் பண்ண முடியாது. ஒரு ஆவரேஜாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து முதல்ல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மேக்கிங், விஎஃப்எக்ஸ், அப்புறம் வந்து இந்த லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரான இடங்கள்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 3D எஃபெக்ட் நான் பார்த்த 3D எஃபெக்ட்லேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாஸாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் லவுடாக தான் இருந்துச்சு. பட் வந்து அந்த லவுட் வந்து ஓரளவுக்கு மாஸான ஒரு பிஜிஎம்மாக தான் கொடுத்துருந்தாரு டிஎஸ்பி. ஆக்டிங் வந்து சொல்ல வேணாம், ஆக்டிங் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. இந்த ஒன் மேனாக அந்த படத்தை தாங்கி பிடிச்சது அவரோட ஆக்டிங். வில்லனுக்கான ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எடுப்படலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப வீக்காக இருந்ததே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த படத்தில் வந்து சரியாகவே அமையல. அதுதான் முக்கியமானது. ஸ்டோரி கூட சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் நல்லா இல்லைன்றாங்க. ஸ்டோரி கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓரளவுக்கு கேட்ட ஸ்டோரியாக இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து முக்கியமாக வந்து ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்க்ரீன் பிளே மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்தில் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் எமோஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்க்ரீன் பிளே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லனோட ஹீரோக்கு அந்த இன்டராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்க்ரீன் பிளே இல்லை. அந்த பாஸ்ட் ப்ரெசண்ட் எதுவுமே அந்த படத்தில் வந்து ஆடியன்ஸோட ஒட்டாதது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். அதுக்கப்புறம் தான் இந்த சவுண்டு எல்லாமே. சவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய குறையா தோணுச்சு. இந்த சவுண்ட் எஃபெக்ட்னால எனக்குமே டைலாக்ஸ்லாம் ரொம்ப புரியாமல் இருந்துச்சு. பட் செகண்ட் டே போய் பார்க்கும்போது எனக்கு வந்து சரி ஓகே, சவுண்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. சவுண்டு ஓரளவுக்கு குறைச்சனால ஓரளவுக்கு டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுது. ஸோ டைலாக் புரியும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு கதை புரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு செகண்ட் டைம் போய் பார்க்கும்போது படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. 3D எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த பாஸ்ட் அந்த ப்ரெசன்ட் கனெக்ட் பண்ணுற சீன்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பட் காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகலை. அது கண்டிப்பாக நம்ம ஓப்பனாக சொல்லி ஆகணும். இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். 1000 கோடி 2000 கோடி அல்ல பாகுபலி, கல்கி, ட்ரிபிள் ஆர் எல்லா படத்துக்குமே இந்த மாதிரியான லாஜிக் மிஸ்டேக்கு, ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் அவுட் ஆகாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்து அந்த படங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கு இருக்குது. பட் வந்து ஏன் இந்த அளவுக்கு அந்த படங்கள் நல்லா ஓரளவுக்கு ரொம்ப வசூலிக்கிறதுனால ஓரளவுக்கு வசூலிச்சிருக்கு. பட் இந்த படம் கிட்டத்தட்ட 100-150 கோடி ஆல்ரெடி பாக்ஸ் ஆஃபீஸ் ஆல்ரெடி ரொம்ப திணற அளவுக்கு இந்த படத்தை மக்கள் அந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து மேக்சிமம் வன்மங்கள் தான் நிறைய இருக்கு. நிறைய யூடியூபர்ஸ், அப்புறம் சூர்யாவை பிடிக்காதவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய வன்மங்களை வந்து இந்த படத்து மேலே கொட்டி இந்த படம் கிட்ட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்து இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பக்கம் வந்து ஒரு பயத்தை வந்து உண்டாகிருச்சு. ஸோ ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாகவே வந்து ஆவரேஜாக கூட இந்த படம் ஓடலை அப்படின்னு நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. இதுவரை அந்த அளவுக்கு படம் ஓடலை. ஸோ செகண்ட் வீக்லேருந்து கூட டர்ன் ஆகலாம். பட் வந்து செகண்ட் வீக்கும் டர்ன் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. சரி, இந்த அளவுக்கு வன்மங்கள் இருக்கு, அவங்க ஏன் இவ்வளவுக்கு இந்த படங்கள்ல வன்மங்களை வந்து சொல்றாங்க, ஏன் இந்த அளவுக்கு நெகட்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரணம் இருக்கு.
மூணு காரணத்துல வந்து மூணு 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 பெர்சன்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி ஞானவேல், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட மனைவி ஜோதிகா, அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா சூர்யா தான். சூர்யான்னு சொல்லலாம், பாதி வந்து சிறுத்தை சிவாவுக்கு நம்ம பங்கு கொடுக்கலாம், ப்ளஸ் ப்ரொடியூசருக்கும் பங்கு கொடுக்கலாம். ஸோ முதல் ரெண்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய படங்கள். முதல் காரணம் வந்து பழைய படம் ஜெய்பீம். ஜெய்பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் மூவி அப்படிங்கிற ஒரு உண்மை கதையை சரியான முறையில எடுத்து கொடுத்த ஒரு படம் தான். ஒரு உண்மை தகவலை சரியான நேரத்துல சரியாக வந்து அந்த மக்கள் கொடுத்த படம் தான் ஜெய்பீம். அந்த படத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து எதிர்மறையா காமிச்சது வந்து அது வந்து சூர்யா மேல மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து சூர்யா மேல மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லணும். அந்த அந்த எதிர்ப்பு தான் இந்த படத்துல வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசியாக அந்த வழக்கம் மனிதன்லையுமே அந்த எதிர்ப்பு இருந்துச்சு. பட் வந்து சரி, அந்த டைம்ல கொஞ்சம் ஹாட் அண்ட் டாபிக் அந்த படம் வந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல தான் நடந்துருந்துச்சு. ஸோ அந்த டைம்லயே ஒரு 6 மாசம் 7 மாசத்துல இந்த படம் வந்தனால ஸோ அதிகமான எதிர்ப்பு வந்ததுனால சரி கண்டிப்பா அந்த படம் அதனால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகவே போகுதுன்னு சொல்லலாம். 2 வருஷத்துக்கு அப்புறம் வருது. ஸோ அதெல்லாம் மறந்துட்டு மக்கள் வந்து ஏத்துக்குவாங்க அப்படின்னு நினைச்ச இந்த டைம்ல இந்த படம் வந்துருந்துச்சு. பட் இன்னும் மக்கள் வந்து அதை மறக்கல. என்ன சொல்லணும், மக்கள் மறந்தாலும் அதை வந்து இந்த விஷயத்த வச்சு சில பேர் அரசியல் பண்ணவும் நினைக்கிறாங்க அப்படின்றது தெளிவா இந்த படத்து மூலமா தெரிஞ்சிருச்சு. நீங்க சோசியல் மீடியாலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள். நான் ஓப்பனா சொல்ல விரும்பல. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜோதிகா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது கரெக்டா தப்பா அப்படின்னு வந்து நம்ம டிபேட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவங்க சொன்னதுல ஒரு நல்லது இருக்கு, ஒரு கெட்டது இருக்கு. ஏன்னா மக்களை வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து எதையுமே நம்ம சொல்லிடக்கூடாது, புண்படுத்திடக்கூடாது. அது வந்து தப்பான ஒரு விஷயம் தான். அவங்க வந்து அப்படி நினைச்சு பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா வந்து அப்படி பேசியிருக்க கூடாது, இது தவறு தான் அது. பட் வந்து அது கூட வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்குல மறந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சா, ஆனா மக்கள் வந்து அதை மறக்கலன்னு மக்கள் மறந்துருப்பாங்க. ஆனா அதை அரசியல்வாதிகள் வந்து மறக்க மாட்டாங்க, அதை அரசியல்படுத்தி தான் பார்ப்பாங்க. சூர்யா வந்து பாத்தீங்கன்னா அது லாஸ்டா நான் அந்த டாபிக் வரேன். ரெண்டாவது வந்து சிறுத்தை சிவா பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நல்லா எடுத்திருக்கலாம். ஒரு படம் நல்லா ஓடுனா டைரக்டர் தான் அந்த படத்துக்கு பொறுப்பு. அந்த படம் நல்லா ஓடலைன்னா அதுக்கும் பொறுப்பு அந்த டைரக்டர் தான். கிட்டத்தட்ட சிறுத்தை சிவா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கெரியர்ல கிட்டத்தட்ட அவர் டைரக்ட் பண்ண மேக்சிமம் படத்துல நிறைய படங்கள் ஃபிளாப் தான் கொடுத்துருக்காரு. அற்ற ஃபிளாப் கூட ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ஃபிளாப் கொடுத்த டைரக்டர் வந்து அவரை நம்பி இவ்வளவு காசு போட்டு எடுத்த ஞானவேல். அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு பண்ண பில்டப் ஹைப் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாக அமைஞ்சிருச்சு. இப்போ ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து ஏன் வந்து நார்மலா பண்ற ரிவ்யூவர்ஸ்லாம் ஏன் வந்து படத்தை வந்து கழுவி ஊத்துறாங்கன்னா அவங்களுக்கு வன்மங்கள் கிடையாது. அவங்க ஏன் கழுவி ஊத்துறாங்கன்னா இந்த படம் 2000 கோடி 1000 கோடின்னு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரொடியூசர் பண்ண வேலையும் சூர்யா வந்து சில இதுல வந்து அவர் வந்து வேற விதமா தான் பேசியிருந்தாரு. வாய்ப்பு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் பார்த்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி எடுத்திருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லியிருந்தாரு. அந்த ஃபுல் வீடியோட பார்த்துருந்தேன். அது உண்மைதான். ஏன்னா விஷுவல் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு இந்திய படங்கள்ல இந்த அளவுக்கு விஷுவல் எஃபெக்ட் கண்டிப்பா நம்ம பார்க்க முடியாது. 3D எஃபெக்ட்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து சூப்பரான ஒரு இடம். அதெல்லாம் வந்து சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. அதை நம்ம பேச விரும்பல. ஒரு ப்ரொடியூசரா அவர் வந்து அவருடைய ப்ராடக்டை விற்கிறதுக்காக அவர் கொடுத்த அந்த ஹைப் பில்டப் தான் அந்த படத்துக்கு வந்து நார்மலா ரிவ்யூ பண்றவங்க எல்லாருமே அதுக்கு எதிர்மறையா வந்து ரிவ்யூ பண்ண காரணம். மற்றபடி சோசியல் மீடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கழுவி ஊத்துறதுலாம் மேக்சிமம் வன்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரோல் பண்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா, ஜோதிகா இவங்கெல்லாம் பண்ண அந்த ஞானவேல், டிஜே ஞானவேல் இவங்கெல்லாம் பண்ண சில விஷயங்களுடைய எதிர்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்ரோல் எல்லாமே. மற்றபடி அஜித் ஃபேன்ஸ் எதிர்க்கிறாங்க, விஜய் ஃபேன்ஸ் எதிர்க்கிறாங்க அப்படிலாம் வந்து இதுல பஞ்சாயத்து கொண்டு வரவே தேவையில்லை. சூர்யாவை எதிர்க்கிறவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல்ஸ் வந்து இந்த படத்து மூலியமா பண்றதுனால அவங்களாம் அமைதியாயிட்டாங்கன்னு நம்ம சொல்லணும். நான் வந்து மிகப்பெரிய சூர்யா சாரோட ஃபேன் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 வருஷமா சூர்யா சார் ஃபேன் தான். இந்த படத்தை நான் 2 தடவை பார்த்தது காரணமே அவர்னால தான். முதல் நாளே போய் பார்த்த காரணமும் சூர்யா சார் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா சார். இந்த படம் வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணி இந்த படம் இவங்க சொன்ன ஹைப் கேட்டாப்புல ஒரு 2000 கோடி அள்ளுமோ அப்படின்ற டவுட்லாம் இருந்துச்சு.
ரெண்டாவது அவ்வளோ அழுதோ இல்லையோ பட் வந்து இந்த ஒரு பிளாக் பஸ்டர் படமா வந்து சூர்யா சாருக்கு அமையும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த படக்கு டீமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹைப் ஏற்றுற சீன்ஸ், அதாவது நல்ல கூஸ்பம்ஸான சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்மலாக ட்ரெய்லர்லேயும் பர்த்டே விஷஸ்க்காக விட்ட வீடியோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் இதுலேயே வந்து அவங்க ரிவீல் பண்ணது வந்து மிகப்பெரிய தப்புன்னு சொல்லணும். ஏன்னா தேட்டரில் வந்து அந்த சூர்யா என்ட்ரி ஆகிற சீன்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. அந்த நலமா அப்படின்னு கேட்குற சீனு, அப்புறம் அந்த ஃபைட்டிங் சீன்ல அந்த காலில் அந்த கத்தியை வச்சு தேய்க்கிறது, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு நல்ல கூஸ்பம்ஸ் ஒரு மாஸான ஒரு சீனாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஃபேன்ஸுக்குலாம் கண்டிப்பாக ஒரு கூஸ்பம்ஸாக தான் இருந்திருக்கு. எனக்கு வந்து பர்சனலாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த சீன்லாம் நான் வந்து ஃபோன்லேயே பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லையும் சாதாரணமான கிளிப்ஸ்லையும் பர்த்டே விஷஸ் வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்தனால எனக்கு வந்து அது கொஞ்சம் புதுசாக தெரியல. ஆல்ரெடி இந்த சீன் வரப்போகுது அப்படின்றது ஆல்ரெடி எனக்கு கணிச்சு வச்ச மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சர்ப்ரைஸான சீன்ஸ், மாசான சீன்ஸ்லாம் கொஞ்சம் அவங்க ரிவீல் பண்ணாமல் தேட்டரில் வந்து அதை ரிவீல் பண்ணியிருக்கலாம். அது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ சூர்யா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக நான் எனக்கு தெரிஞ்சு கடந்த 2014 2024 இந்த 10 வருஷம் சூர்யா சாரோடைய கெரியர்லேயே ஒரு பிளாக் கெரியர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்துல அவர் நடித்த படங்கள், தேட்டர் ரிலீஸ் ஆன படங்கள் எந்த படமுமே பிளாக் பஸ்ட் மூவியே கிடையாது. எல்லா படங்களும் ஆவரேஜ் ஹிட்டு கூட ஆனது கிடையாது. மேக்ஸிமம் 1-2 இருக்கும் ஹிட்டு, மற்றபடி ஆவரேஜ் ஃப்ளாப், அட்டர் ஃப்ளாப் இந்த மாதிரியான படங்களாக தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து சரியான டைரக்டர்ஸ், சரியான கதைகளை தேர்ந்தெடுக்காததுதான் கண்டிப்பா முக்கியமான காரணம். அதுதான் இந்த படத்துக்கு முக்கியமான காரணம். அவர் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் எல்லாம் கரெக்டாக தேர்ந்தெடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் அவர் அதுக்கு பேர ஒரு நல்ல படம் பண்ணியிருந்துருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். 2 படம் கூட பண்ணியிருக்கலாம். 2.5 வருஷம் வெயிட் பண்ணது 2 படம் கண்டிப்பாக அந்த 2 வருஷத்துல பண்ணி கொஞ்சம் ஒரு கம்பேக் கொடுக்கும்போது மக்கள் அதை மறந்துருப்பாங்க. மக்கள் வந்து என்னதான் மக்கள் வந்து ஒருத்தவங்க மேல கோபமா இருந்தாலும் இவ்வளவு கோபமா இருந்தது கிடையாது. அப்படி பார்த்துருந்தா மக்கள் கோபமா இருந்திருந்தா எவ்வளவு விஷயங்கள் ஆட்சியிலேயோ மாற்றங்கள் வந்திருக்கும். ஆனா வந்து மக்கள் காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மறந்துடுவாங்க அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இதையும் மறந்துருக்க தான் வேணும். அதுக்கு வந்து சூர்யா சார் வந்து அந்த இடைப்பட்ட காலங்கள், இந்த 3 வருஷம்ன்றது முக்கியமான வருஷம். அவர் மேல விழுந்த அந்த பிளாக் மார்க்லாம் அவரை வந்து வேற விதமா ஹேண்டில் பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வெளியில வந்திருக்கணும் தான். ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல படங்கள் அந்த 3 வருஷத்துல அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும்போது மக்கள் ஆட்டோமேட்டிக்கா அதை மறந்து அவரை ஒரு வெற்றி படம் 2 வெற்றி படம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் மேல ஒரு வேற விதமான ஒரு பார்வை வந்துடும். அதுக்கப்புறம் அவர் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் வந்து அடுத்தடுத்து மக்கள் ஏத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் வந்து அவர் இடையில வந்து அவர் மிகப்பெரிய பிரேக் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. சரி, பிரேக் கொடுத்து ஒரு நல்ல படம் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஏற்றிருப்பாங்க. ஆனா இந்த படம் நார்மலாவே ஒரு ஆவரேஜான படம். அதாவது இந்த படம் நல்லா இருந்தா கூட இந்த படத்தை எப்படியாவது கழுவி ஊத்தணுன்றது ஒரு குரூப் இருந்தாங்க. ஆனா வந்து இந்த படம் ஆவரேஜ் நல்லாவே இல்லை, ஒரு ஆவரேஜா இருக்கிற படம்னு அவங்க தெரிஞ்சது போக இன்னும் ரொம்ப அவங்க வந்து இந்த படத்து மேல வந்து ரொம்ப வன்மத்தை வந்து கொட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு இடம் கொடுத்தது வந்து சூர்யா சாரோடைய கதை தேர்வு தான். ஸோ நல்ல ஸ்கிரிப்டா அவர் வந்து அந்த இடைப்பட்ட காலங்களை பண்ணியிருந்திருக்காங்க.